ஹாய் ஹலோ பேக் டு எம்ஆர்எம்எஸ் கேமிங் சேனல். இப்போ என்ன பார்க்க போகிறேன்னா, இந்த மேட்ச்சு தோற்றுருப்போமா இல்லை புயாச்சிருப்போமா தெரில. சரியா, இந்த மேட்ச்சு பாருங்கள். தொடர்ந்து என் டீம்மேட் 3 பேர் அவுட் நாக்காய் செத்துட்டு இருப்பாங்க. நான் ஒரு ஆள் தான். வீடியோ மொத்தம் 13 நிமிஷம் பாருங்க. தொடர்ந்து 3 பேர் செத்துருவாங்க பாருங்கள். ஒருத்தன் நாக்கா, இன்னொருத்தனை நாக்கு, இப்போ இன்னொருத்தன் நாங்கள் நாக்காயிடுவோம் பாருங்கிட்ட பொண்ணு. அதுதான் 3 பேரும் நாக்கு. இப்போ நான் ஒரு ஆள் தான் நின்று அடிச்சுன்னு இருப்பேன். லாஸ்ட்டில் என்னையும் நாக்கு பண்ணி சாவச்சிடுவாங்க. லாஸ்ட் வரைக்கும் மேட்ச் 3 ரவுண்டு வரைக்கும் கொண்டு போவாங்க. லாஸ்ட்லேயும் என்னை சாவச்சிடுவானுங்க. நான் விளாண்ட சவுண்டு வந்திருக்கோம், ஆனால் சவுண்டு ஃபுல்லாக கம்மி பண்ணிட்டேன் வால்யூம். என்ன எட்லாம் போட்டு நான் கீழே போனேன், ஆனால் கீழே போயிருக்க மாட்டேன். இந்த பாருங்க, அது திருவானுங்க. இப்போ இந்த இடத்துல மேலே ஏறி போவோம் பாருங்கள். இந்த ரவுண்டு ஜெயிச்சுட்டு போனாங்க. இந்த ரவுண்டில் ஒரு கிலோ கூட அடிச்சிருக்க மாட்டேன். தொடர்ந்து 2 ரவுண்டுக்கும் ஒரு கிலோ கூட அடிச்சிருக்க மாட்டேன். அதுக்கு அடுத்த ரவுண்டாக ஒரு கிலோ அடிக்க ஆரம்பிப்பேன். இந்த ரவுண்டில் ஒரு கிலோ கூட அடிச்சிருக்க மாட்டேன் பாருங்கள். இந்த இடத்துலேருந்து இப்போ ஓடுவேன் பாருங்கள். இப்போ இந்த இடத்துல ஓடுவேன், ஓடி போய்ட்டு அங்கே அடிப்பேன் பாருங்கள். வெறும் 95 டேமேஜ் தான் வரும். அதுவும் நாக்கான கில்ல நான் போய்ட்டு டவுன் மறுபடியும் அடிப்பேன். டவுன் பண்ண கிளியே மறுபடியும் கிளியர் பண்ணுவேன் பாருங்கள். இப்போ அந்த இடத்துல அங்கே அச்சின்னு இருந்தானா, அந்த இடத்துல அவன் மேலே சரியாக பட்டுக்காது. இப்போ இந்த இடத்துல ஏறி போவோம் பாருங்க. இந்த இடத்துல ஏறி போய்ட்டு அடிப்பேன். இப்போ மேலே 75, 71, 95 விழும் பாருங்க. அவனுக்கு டேமேஜ் என்ன குறைச்சி விட்ருவான். எனக்கு நான் மெடிக்கேட் சுற்றுவேன். மறுபடியும் எனக்கு ஹெல்த்து குறைச்சி விட்ருவானுங்க பாருங்கள். நான் டவுனாகவே ஆயிடுவேன். இப்போ என் டீம்மேட் ரிவ்யூ பண்ணுவார், அதுக்குள்ளேயே கீழே இறங்கி வச்சுருவானுங்க பாருங்கள். அவரும் நாக்கு. என் டீம்மேட் என்ன ரிவ்யூ பண்ணுறாரு. என் டீம்மேட் உயிர் எடுத்தா இருப்பார். எதிர் டீம் ஆள் நாக்கு. வீடியோ போடுறான், ஆனால் லைக் இல்லை, ஒரு சப்ஸ்கிரைப் இல்லை, எதுவுமே பண்ண மாட்டேறீங்க. வீடியோ டைம் கரெக்டாக போட்டுறேன். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், அவனே ஆட்டோமேட்டிக்காக சேர்த்துருவான். என் டீம்மேட்ஸில் அவ்வளோ பேச மாட்டாங்க. இந்த டீமில் என் கடையில் இருக்கிற பேர் ஒருத்தர் இருப்பார், விகாஸ்னு. கடையில் இருக்கிறவரானா பேர் இருப்பார் பாருங்கள். இந்த ரவுண்டு ஏறி போவோம் பாருங்கள். இந்த ரவுண்டில் ஏறி போய்ட்டு ஒரு கிலோ வச்சுருவேன். நீங்கள் எப்படி நிற்பேன், டப்புன்னு எதிர் டீமில் அவனுங்க நாக்காயிடுவானுங்க. அந்த டீமில் தான் போய்ட்டு நான் அடிப்பேன் பாருங்கள். நாக்காயிட்டானுங்கன்னா ரிவ்யூ ஆயிடுவான். நான் போய்ட்டு அவனை அடிப்பேன் பாருங்க. இப்போ பின்னாடி இப்படி போய்ட்டு அடிப்பேன் பாருங்கள். எப்படி
MP40 எழுதிடுவேன். டிமிட்ரி ஸ்லோவாக எனக்கு ரிவ்யூ ஆகுங்க. இந்த இடத்துலையும் நான் கயிறுவேன். நானும் லாஸ்ட்டு 3 நிமிஷம் மட்டும் நான் வீடியோ மட்டும் எடிட் பண்ணி போட்டிருப்பேன். நான் கன் வாங்குறதெல்லாம் காட்டி மாட்டேன். வெறும் 3 பேர் நாக்காக இருக்கிறதுல காமிச்சிக்க மாட்டேன். நான் ஒரு ஆள் மட்டும் தான் பிளேயிங் பண்ணுறது காமிச்சிருக்கேன். அதை பார்க்கும்போது காமிச்சு சொல்கிறேன். இந்த இடத்துல பாருங்கள், ஜம்ப் பண்ணி போயிடுவேன். 150 குதிருவானுங்க. நான் மெடிக்கெட்டில் சுற்றி நிற்பேன். அந்த இடத்துல பாருங்கள், இப்போ அடிச்சிருவானுங்க பாருங்கள். இப்போ எகுறும்போது 150 குத்துறான் பாருங்கள் ஒருத்தன். இப்போ மெடிக்கெட் போட்டுருவேன்னா இங்கே ஏதோ ஒருத்தனை டவுன் பண்ணுறான் பாருங்கள். பார்ப்பேன், ஆனால் இப்போ அடிப்போம் பாருங்க. கீழே இருந்து அடிச்சு லோன் பண்ணலான்னு பார்ப்பேன், எனக்கு போட முடியாது. அதுலேயே இன்னொருத்தர் இவர் வந்து எனக்கு டிமிட்ரி போட்டு ரிவ்யூ பண்ணுறாரு பாருங்க. அவனுக்கு சரியான இது வந்துருக்காங்க. நான் தான் இங்கே பார்த்தேன். அவ்வளோதான், அது முடிஞ்சிச்சா. நான் தான் சொன்னேன் எடிட் பண்ணி போட்டிருப்பேன். இந்த இடத்துல மட்டும் வீடியோ கட் பண்ணி எடிட் பண்ணி போட்டிருப்பேன். இந்த இடத்துல மட்டும் பட் நாக் ஆகிட்டு காட்டிருக்க மாட்டேன். இந்த இடத்துல ஒருத்தர் நாக் பண்ண பாருங்க. சரியான ஹெட்டு, 2மே ஹெட்டு தான் வரும் பாருங்கள். இப்போ மேலேருந்து எகுறோம் பாருங்கள். எப்படி ஹெட்டு உள்ள பாருங்க. சரியான ஹெட்டு. இப்போ அவர் போய்ட்டு ரிவ்யூ பண்ண போகிறாரு. ரிவ்யூவில் பண்ண முடியாது. இந்த இடத்துல ஸ்பீட் கேரக்டர் ஃபுல் ஹெல்த்தை குறைச்சி விட்டுருப்போம். மேலே வச்சு அழுத்திட்டுப்போம். இந்த ரவுண்டு அவனுங்க ஜெயிச்சிருவானுங்க பாருங்க. இந்த ரவுண்டு அழிச்சிடுவானுங்க. இந்த மேட்ச் ஜெயிக்க வேண்டிய மேட்சுங்க விட்டுருவோம். நான் ஜோனில் மாட்டின்னு செத்துருவேன். இந்த மேட்ச் ஜெயிச்சிருப்போம். பார்த்தீங்கன்னா தெரியும். பாருங்க இந்த இடத்துல அதுக்குள்ளே க்ளோவலேருந்து சைடில் ஒருத்தர் வருவோம். First doom. இந்த விகாசன்னு ஒருத்தர் இருப்பார் பாருங்க. அவரு தாங்க அடிப்பாரு. இவர் தாங்க செம்மையாக அடிப்பார் பாருங்க. இப்போ லாஸ்ட்டில் இவரே அடிச்சிடுவாங்க. நாக் பண்ணுறான்னு அங்கே இருக்கிறவனு அவனு ரிவ்யூ ஆயிடுவான். இப்போ இவனை ஹெட்டு விழுவான் பாருங்க.
சரியா Double takedown. இந்த ரவுண்ட் ஃபர்ஸ்ட் பாருங்க ரெண்டு பேர் Double takedown. Triple takedown. ஃபர்ஸ்ட் இப்போ இவனுங்களா அமௌண்ட் போட மாட்டாங்க. இப்போ இந்த ரவுண்ட் நான் அடிப்பேன் பாருங்க. இப்போ இந்த ரவுண்டு அடிச்சுட்டு இப்போ பாருங்க எம்டெல் இப்போ எப்படி எழுதுவோம் பாருங்க. ரெண்டு பேரை வச்சிருவாங்க. ஒருத்தனை அடிச்சு கெல்லியே கன்ஃபார்ம் பண்ணுறேன். இன்னொருத்தனை தான் அடிக்க போவேன். இந்த இடத்துல வருவானுங்க. இந்த இடத்துல அடிப்பேன் பாருங்க. இங்கே இருந்துன்னு இங்கேருந்து நான் அடிச்சுன்னுப்பேன். இங்கேருந்து அவ்வளோ பாருங்க. First two. 26, 17 அது மாதிரி தான். இந்த சைடில் ஒருத்தனுக்கு இப்போ பாருங்க நெட்டில் வச்சுட்டு என் டீமேட்டை ரிவ்யூ பண்ணுறோம். என் டீமேட்டை பேர் செத்துறாரு பாருங்க. பின்னாடி ஒரு எனிமி ஓடி வந்துட்டுப்பாங்க. இந்த இடத்துல ரிவ்யூ பண்ணப்போம் பாருங்க. இப்போ ரிவ்யூ பண்ணி முடிச்சுட்டு இந்த இடத்துல க்ளோப் போட்டு நின்றுப்போம் பாருங்க. இப்போ கிரேனைட் போடுவானுங்க பாருங்க. இப்போ எமௌண்ட்லாம் அங்கே பண்ணுப்பானுங்க. இப்போ ஏறி வருவான்னு பாருங்க ஒருத்தன். அவனுக்கு சரியான டேமேஜ் அடிப்பான் பாருங்க. செம்ம டேமேஜ் இருக்கலாம் அவனுக்கு. பின்னாடி ஒருத்தன் இருப்பான். நானும் ஜோன்லேயே நான் செத்துட்டேன். அந்த வீடியோ முடிச்சு